Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். If common people have suffered during this ongoing war between Iran and Israel, my deep condolences to them. And I heard some news like protests held in Chennai or Iran strikes. Iran leader Khamenei படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப்க்கு, அதாவது ஹூவர் ப்ரொட்டஸ்டட் இன் சென்னை, ஈரான் லீடரோட ஃபுல் நேம் கூட தெரியாது, அலி ஹுசைனி ஹமேனின்னு. ஒரு 5 to 10 லார்ட் முருகா டிவோட்டீஸ் ஆஃப்டர் த ஹைகோர்ட் டிசிஷன் தீபம் ஏற்ற போனதுக்கு 144 போட்டு ஸ்டாப் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். இப்போது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஈரான் அதிபர் அலி ஹுசைனி ஹமேனி டெத்துக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ண சென்னையில் உள்ள யூஎஸ் கான்சுலேட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் செக்யூரிட்டியோடு போயிருக்காங்க. And 1993 Mumbai serial blast, 1998 Coimbatore serial blast, 2001 Indian parliamentary attack, 2008 Mumbai attack, 2016 Pathankot air base attack, 2016 Uri army camp attack, 2019 Pulwama attack. இந்த எல்லா அட்டாக்குக்கும் இவங்க யாரும் ஒரு நியூஸோ ஒரு அறிக்கையோ விட்டதே கிடையாது. Even when attacks on Hindus in Bangladesh happened, no one from these people gave any statements. ஏன்னா அவங்க ஹிந்துஸ் அண்ட் இட் வாஸ் அட்டாக் பை முஸ்லிம்ஸ். காமன் இஸ்லாமிக் பீப்புள் அமைதியாகவோ நியூட்ரலாகவோ இருந்தாலும் இந்த மாதிரி தமிமுன் அன்சாரி, திருமாவளவன் போன்ற unnecessary people want to keep the fire on their self-personal gains. If you see, most of the Arab countries like Saudi Arabia, United Arab Emirates, Qatar have already condemned, அதாவது கண்டனம் மற்றும் வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈரான் மேலே. பட் ஃபியூ pseudo Muslims, even when India is not involved, wantedly creating protests within India, all just because to retain the minority votes. And on top of that, பார்த்தீங்கன்னா almost 18 lakh Indians are living in Saudi, Qatar, UAE, Kuwait, and due to Iran attacking these countries, our Indian lives are at stake. அதை பற்றி எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஒன்லி கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு மணி அண்ட் ரிலீஜியன் அண்ட் ஓட்டுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.